நேற்று நிகழ்ச்சியில் பார்க்கும்போது ஒரு மணமகன் தோரணையோட பட்டு வேட்டியும் சட்டையுமா இருந்தீங்க. அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஒரு அரங்கு நிறைந்த விழாவில் பட்டு வேட்டி அடையாளத்தோடு இருந்த ஒரு தமிழ் மகனாக இருந்தீங்க. தமிழர்களே மறந்து போன இந்த பாரம்பரியங்களை மீட்டெடுப்பதிலும் அதை தேடி கண்டடைவதிலும் வட அமெரிக்காவிலும் இந்த தேடல் இருப்பதற்கும் என்ன காரணம்? அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே எளிதாக கிடைக்குது. நீங்கள் இதே மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம அயலகத்துக்கு போகிறோம். அங்கேருந்து திரும்பி பார்க்கும்போது இது நம்ம எவ்வளவு மதிப்பு மிக்க நமது பாரம்பரியம் பண்பாடு அப்படின்றது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அதனால நம்ம இந்த மண்ணுக்கு திரும்ப தாய்நாட்டுக்கு வர்றதும், அந்த கலாச்சாரப்படி நம்ம உடை அணிகிறதும், நம்ம மக்களோட உறவாடுறதும் அது நமக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. நம்ம இந்தியா வருவதே அதுக்காக தான் முக்கியமான நோக்கம். அதுல ஒரு பகுதி தான் எனக்கு. எப்பொழுதுமே இங்க வந்தா ஏதாவது விழாக்களில் கலந்து கொண்டால் நான் வேட்டி சட்டை அணிவதை பெருமையாக கருதுகிறேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. சிறந்த ஒரு வரவேற்புக்குரிய விஷயமாகவும் இது இருக்கிறது. தமிழகத்தின் ஒரு பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்று தர்மபுரி. அந்த மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்து இன்றைக்கு வட அமெரிக்கா வரை சென்று பணிபுரிகிறீர்கள். உங்களுடைய குடும்ப சூழலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். குடும்ப சூழல் சொல்லுவதென்றால் அது ஒரு உழவர் குடும்பம் தான். வழக்கமாக தமிழகத்தில் இருக்கின்ற கிராமங்கள் போன்று அதுவும் ஒரு கிராமம் தான். அதுவும் கூட சொல்ல போனால் அது குக் கிராமம் என்று சொல்வார்கள். அதாவது எங்கள் ஊருக்கு விலாசம் எழுதினால் தா ஐயம்பட்டி என்றுதான் எழுத வேண்டும். தாளநாத்தம் தான் கிராமம் பஞ்சாயத்து. இது குக்கிராமம், அதாவது ஆங்கிலத்தில் ஆம்லெட் என்று சொல்வார்கள். அதுதான் எங்கள் ஊர். அந்த மலையடிவாரம், எங்களுடைய நிலம் அந்த மலையடிவாரத்தில் இருக்கும். அதனால் நான் உழவு தொழில் செய்துதான் வளர்ந்தவன். அடிப்படையில் நான் ஒரு உழவன். அப்படிதான் வளர்ந்தேன். என் தந்தைக்கு உதவி செய்வேன். அதன் பிறகு நான் பள்ளி செல்வேன். வேலை செய்து விட்டு தான் நான் பள்ளி செல்வேன். அப்படிதான் நான் வளர்ந்த ஒரு சூழல். ஆனால் அதே நேரத்தில் ஆங்கிலம் கற்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. ஏனென்றால் என் தந்தை வங்கி மற்ற இடங்களுக்கு செல்லும் பொழுது அவருக்கு அந்த ஆங்கில தடுமாட்டம் இருந்ததனால் நான் ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்று என்னோட ஆர்வத்தில் நான் வானொலி கேட்பேன். வானொலியில் ஆங்கில செய்திகளை கேட்பேன், தமிழ் செய்திகளையும் கேட்பேன். அவ்வாறாக நான் ஆங்கில அறிவை நான் வளர்த்து கொண்டேன். அதனால் எனக்கு சின்ன வயதில் இருந்தே எனக்கு ஆங்கிலம் தமிழ் இரண்டும் இரு கண்கள் போல் இரண்டிலும் என் ஆர்வத்தை வளர்த்து கொண்டேன். அது உதவியாக இருந்தது பின்னாளில். ஒரு குக்கிராமத்தில் பிறந்து கிராமிய வாழ்க்கை சூழல்களுக்கு பழக்கப்பட்ட நீங்கள் ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாட்டில் குடியேறி அந்த சூழலில் வாழ்வதற்கான ஒரு மன சமநிலையை எப்படி எட்டினீர்கள்? இது கூட சற்று அருமையான கேள்விதான். நான் முதல் எடுத்த உடனே அமெரிக்கா செல்லவில்லை. நான் சென்னையில் தான் இருந்தேன். அதாவது நீங்கள் கேட்டால் எனக்கு அந்த கணிதம், இயற்பியல் இது போன்ற அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில், பகுத்தறிவு, அந்த ஸ்கில், அந்த ஒரு நுட்பம் எனக்கு அதிகம். அதனால் என்னால் எளிதில் கணினியை புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால் அந்த துறைக்கு நான் மாறினேன். சென்னையில் 2 ஆண்டு காலம் பணியாற்றினேன். உங்களுக்கு கணினித்துறை, அந்த வெளிநாட்டு அனுபவம், மற்ற மாநிலத்துடன் உரையாடுவது, ஆங்கிலத்தில் உரையாடுவது, இதெல்லாம் நமக்கு ஒரு நடைமுறைக்கு வரும், நமக்கு ஒரு பழக்கத்திற்கு வரும். அதன் பின் நான் சிங்கப்பூர் சென்றேன். எடுத்த உடனே நான் அமெரிக்கா செல்லவில்லை. சிங்கப்பூர் கொஞ்சம் நமக்கு நவீன நகரம். அந்த காலகட்டத்தில் சென்னையை விட அது நவீனம், தொழில்நுட்பம் அதிகம் வாய்ந்த ஒரு நகரம். அங்கே எனது வாழ்க்கை சூழலை நான் சற்று மாற்றிக்கொண்டேன், அமைத்துக் கொண்டேன். அதற்கு ஏற்ப நம்மை அடாப்ட் செய்து கொண்டோம். அதன் பிறகு நான் சிங்கப்பூரில் இருந்துதான் அமெரிக்கா சென்றேன். அங்கு ஒரு 2 ஆண்டுகள் இருந்தேன். அதன் பிறகு அமெரிக்கா செல்லும் பொழுது எனக்கு அது ஒரு பெரிய சற்று மாற்றமாக தான் இருந்தேன். சிங்கப்பூர் என்பது ஒரு ஆசிய நாடு. இங்க நமது பண்பாடு, நமது தமிழர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்கா செல்லும் பொழுது அது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் காலநிலை, குளிர், அது போன்ற சூழல் அதிகமா இருந்தது. ஆங்கிலம் எனக்கு எப்பொழுதும் ஒரு பிரச்சனையாக இருந்ததில்லை. ஒரே பிரச்சனை என்ன என்றால் உணவு, குளிர், இது போன்ற பிரச்சனைகள் தான் சற்று இருந்தது ஒழிய மற்றபடி எனக்கு அவர்களுடன் உரையாடுவது, அவர்களுடைய கலாச்சாரத்தை புரிந்து கொள்வது, இது எனக்கு எளிமையாக தான் இருந்தது. தென் கரோலினா மாநிலத்தில்
எத்தனை தமிழர்கள் வாழ்கிறார்கள்? அவர்களுடைய தொழில் என்னவாக இருக்கிறது? தென்கரலினா மாநிலத்தில் நான் போகும்போது ஒரு சில குடும்பங்கள் மட்டும்தான் இருந்தது. விரல் வெட்டி எண்ணி விடலாம். அப்பொழுது தமிழ் சங்கங்கள் அது போன்ற எதுவுமே இல்லை. நான் தான் தமிழ் சங்கம் ஆரம்பிக்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருப்பேன். இப்பொழுது பார்த்தால் நாங்க ஒரு 3 தமிழ் சங்கம் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா. கொலம்பியாவில நம்ம தமிழ் சங்கம், தென்கரலினா தமிழ் சங்கம், அதுக்கு தான் நான் இப்ப தலைவரா இருக்கிறேன். அடுத்து கிரீன்வில் ஒரு நகரம் இருக்கு, அங்க ஒரு தமிழ் சங்கம் இருக்கு. சரி. சார்ல்ஸ் ஒண்ணு இருக்கு, அங்க பனைநிலம் தமிழ் சங்கம்னு ஒண்ணு இருக்கு. இது நம்ம தென்கரலினா தமிழ் சங்கத்துல மட்டும் ஒரு 100 குடும்பம் இப்ப உறுப்பினரா மட்டும் இருக்கிறாங்க. அது மகிழ்ச்சி. இப்போ அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தென்கரலினா மாகாணத்துல மட்டும் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 400க்கு மேல தமிழ் குடும்பங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. மாகாணம் முழுது பாத்தீங்கன்னா. சரி சரி. அந்த அளவுல இருக்குது. அவங்க நமக்கு முக்கியமா தொழில் செய்யறது வந்து நம்ம தமிழர்கள் வந்து இந்த தகவல் தொழில்நுட்பம் தான். அப்படியே ஐடி துறை தான். இதுல நமக்கு ஒரு சில மருத்துவர்கள் இருக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து மற்ற பொறியியல் துறையை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. இந்த துறை தான் வந்து நமக்கு முக்கியமா இருக்கிறாங்க. மத்த மாதிரி அந்த தொழில் செய்யறவங்க எல்லாம் ஒரு 1-2 குடும்பங்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் வந்து நமக்கு இருக்கிறாங்க. கரோலினா தமிழ் சங்கத்தின் தலைவரா இருக்கீங்க ஐயா. இந்த தமிழ் சங்கத்தினுடைய கொள்கையாகவும் நோக்கமாகவும் என்னென்ன வரையறுத்துங்க? அதுதான் கொள்கை நோக்கம் என்னன்னா, நம்ம தமிழகத்துடைய பண்பாடு, இதனுடைய பழக்க வழக்கங்கள், இதனுடைய மொழி, தமிழ் மொழி, இதையெல்லாம் வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கணும். அது இல்லாம அங்க இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து ஒன்னா கூடணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு அடையாளம் இல்லாம போயிடுவாங்க இல்லைங்களா. இப்ப அடுத்த சந்ததி வரும் பொழுது அவங்க யார்கிட்ட போய் நிக்கிறது? இப்ப தமிழ் சங்கம் இருக்கும்போது அவங்க எந்த ஊருக்கு போனாலும் அந்த தமிழ் சங்கத்துல வந்து அவங்க சேர்ந்துக்கலாம், அவங்களோட தொடர்பு கொள்ளலாம். நம்ம பண்பாடு, நம்ம இது மாதிரி பழக்க வழக்கங்கள் இல்ல சாப்பாடு, இது மாதிரி அவங்க கத்துக்கலாம், அதோட ஒரு அடையாளப்படுத்திக்கலாம், அவங்களோட வந்து சேர்ந்துக்கலாம். அதே மாதிரி அவங்க வாழ்க்கை முறையும் இப்ப தமிழர்கள் மற்ற தமிழர்களோட வந்து அவங்க இணைஞ்சிக்கலாம். அப்படி ஒரு வாழ்க்கை முறையை அமைக்கணும், அவங்க கூடிக்கலாம். அதுக்கு மேல நமக்கு வந்து நம்ம தனித்தனியா இருக்கிறத விட நம்ம இந்த மாதிரி சேர்ந்து உரையாடும் பொழுது நமக்கு அந்த ஒரு மன அழுத்தம் அதெல்லாம் வந்து குறைய வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி ஏதாவது ஒரு உதவி வேணும்னா முடிஞ்ச வரை நாங்க உதவி செய்யறோம். தமிழர்கள் சங்கமாக ஒரு செயல்படுவதை கரோலினா தமிழர்கள் எந்த அளவுக்கு அதை வரவேற்கிறாங்க? தமிழ் சங்கம் வந்து அதுதான் இப்ப வந்து நாங்க அந்த காலத்துல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 30-35 குடும்பங்கள் தான் இருந்தது. இப்ப அது 100 தாண்டி போயிருக்கிறது. அதுல இருந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அது வந்து வரவேற்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. சரி. நம்ம மாதிரி வளர்ந்தவங்களை தவிர அந்த குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு அது வந்து மிகவும் உபயோகமா இருக்கிறது. ஏன்னால் மற்ற குழந்தைகளோட அவங்க விளையாட வாய்ப்பு இருக்கிறது. மற்ற குழந்தைகள் தமிழ் பள்ளி வரும் பொழுது அவங்களுக்கு தமிழில் உரையாட வாய்ப்பு இருக்கிறது. நாம் ஒரு தமிழன் என்று அவங்களுக்கு அடையாளப்படுத்தி கொள்வது, அவர்களோடு இணைந்து கொள்வது அவங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையாகவும் இருக்கிறது. சரி சரி. அதனால இது மகிழ்ச்சிகரமாக தான் நடந்து கொண்டிருக்கு. அது இல்லாம நமக்கு விழாக்கள், நாங்க நிறைய விழாக்கள் வைப்போம் தமிழ் சங்கத்திலேயே வந்து. தந்தையர் தினம், அன்னையர் தினம், அதே மாதிரி வந்து தமிழர் திருநாள், கோடை கொண்டாட்டம், தமிழர் திருநாள், இப்படி பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு விழா வந்துட்டே இருக்கும். அதனால அவங்க வந்து ஒரு நண்பர்களை சந்திச்சுப்பாங்க, அவங்க அப்படி கொண்டாடிப்பாங்க, அப்புறம் வீட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி இருக்கு. அதனால வரவேற்பு இருக்கு. ஐயா, இந்த நிகழ்ச்சியில கொஞ்சம் அரசியலையும் பேசுவோம். இப்போ அமெரிக்காவின் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்காரு. ஏறக்குறைய அதிக விமர்சனங்களால் பேசப்படுகிற உலக தலைவர்களில் டொனால்ட் ட்ரம்ப் ஒருவராகவும் இருக்கிறார். ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வைக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஒரு நிமிஷம். அந்த பழைய கேள்விக்கு இன்னொரு நான் சொல்லிடுறேன், பண்ணிக்கோங்க. அது இன்னொரு தளம் என்னன்னா, நமக்கு அந்த மாணவர்கள் இருக்கிறாங்களே அவங்களுடைய திறமைகள் இல்ல பெரியவர்களுடைய திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வந்து அந்த தமிழர் திருநாள் விழா வச்சிருக்கிறோம் இல்லைங்களா. அதுல வந்து அவங்க ஆடல், பாடல், மற்ற பேச்சு, அந்த மாதிரி அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தளமாவும் நாங்க வச்சிருக்கிறோம். அது வந்து ஒரு முக்கிய நிகழ்வு நம்ம தமிழர் திருநாள் வந்து வைக்கிறது. அதுக்காகவும் வந்து நிறைய மக்கள் நம்ம சங்கத்துல உறுப்பினராக இணைஞ்சிருக்கிறோம். மகிழ்ச்சி ஐயா. தமிழர்கள் ஒன்று கூடுவது என்பதுதான் உலகம் முழுக்க
ஒரு மிக தேவையான அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஐயா, இந்த நிகழ்ச்சியில் கொஞ்சம் அரசியலையும் பேசலாம் என்று நான் கருதுகிறேன். இப்பொழுது அதிபராக வந்திருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் உலக தலைவர்களிலேயே அதிகம் விமர்சிக்கப்படுகிற ஒரு நபராக இருக்கிறார். அவருடைய நடவடிக்கைகள், பணிகள் எல்லாமே மிகுந்த அதிருப்தியையும் ஒரு சிறப்பு ஆதரவையும் பெற்று வருகிறது. இவர் அண்மையில் இந்தியாவுடன் ஒரு மோதல் போக்கினால் இந்திய அமெரிக்க உறவுகள் சீர்குலையுமோ என்கிற அச்சம் நிலவுகிறது. அதிகப்படியான வரி விதிப்பு, அது குடியிருப்பு சட்டங்களில் திருத்தம், மாணவர் விசாக்கள் பெருமளவு குறைப்பு என்கிற சில அதிரடி நடவடிக்கைகளை அவர் ஈடுபடுகிறார். டொனால்ட் ட்ரம்பினால் புலம்பெயர் தமிழர்களின் வாழ்க்கை, அவரது பணிச்சூழல் பாதிக்கப்படும் என்கிற அச்சம் இருக்கிறதா? அச்சம் இல்லை என்று சொல்ல முடியாது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர் எடுக்கின்ற நடவடிக்கைகள் அவர் இந்தியாவை மட்டும் குறிவைக்கவில்லை. அவர்கள் உலக அளவில் அப்படித்தான் அவர் சட்டம் போட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் நமது இந்தியர்கள் அதிகமாக இருப்பதால் பாதிப்பு சற்று நமக்கு அதிகமாக தான் இருக்கிறது. இதில் நீங்கள் 2 வகைப்படுத்தலாம். ஒன்று, அங்கு குடியுரிமை பெற்ற தமிழர்கள், இந்தியர்கள், அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவர்கள் அந்த ஊர் பிரஜையாகிவிட்டார்கள். இன்னொன்று, அந்த விசா முறையில் இருப்பவர்கள், சரி, இல்லை கிரீன் கார்டு என்று சொல்லப்படுபவர்கள், அவர்களுக்கு பிரச்சனை என்று சொல்ல முடியாது. டொனால்ட் ட்ரம்ப் இப்ப அவர் சொல்றது எல்லாமே ஏற்கனவே சட்டத்துல பல தகவல்கள் இருக்குது. ஆனா இவர் அதை நடைமுறைப்படுத்துறதுல உறுதியா இருக்காரு. சரி சரி. அதனால என்ன நம்ம சொல்லணும்னா, அவங்க அந்த அந்த விசா முடிஞ்சா அது உடனே நம்ம இந்தியாவுக்கு வரணும், இல்ல அதை புதுப்பிக்கணும், இல்லை நம்ம ஒரு மாணவன் படிக்கிறான்னா அந்த துறையில மட்டும்தான் வேலை பார்க்கணும், அதை தாண்டி ஒரு மளிகை கடையில் போய் வேலை பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் நம்ம கடைபிடிச்சுன்னா நமக்கு கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் குறையும். நம்ம என்ன வேலைக்கு போகணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு வரணும். சரி சரி. அந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பு அதிகம். அது இல்லாம நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது எல்லாமே ஒரு சுழற்சி தானே உங்களுக்கு. சரி சரி. சோ அமெரிக்கான்றது ஒரு சுழற்சி தான். சோ நீங்க சொன்னீங்க 2000க்கு முன்னாடி வரைக்கும் மருத்துவர்கள் அதிகமா போனாங்க, அதுக்கு மேல கணினி துறையில போனாங்க. நீங்க அந்த குடியேற்றமும் இப்ப இந்தியர்கள் ஓரளவுக்கு கணிசமான அளவுல இருக்கிறாங்க. சரி. சோ அது சுழற்சி தான். அப்ப இந்த குடியேறி எங்களுக்கே இப்ப வேலை வாய்ப்பு இல்ல, எங்ககிட்டயே திறமை இருக்கு, நாங்க எங்க ஆளுங்களுக்கு வேலை கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நடவடிக்கையில ட்ரம்ப் இருக்காரு. ஏன்னா அமெரிக்கனுக்கே வேலை இல்லாம நாங்க எங்க வெளியாளுங்களுக்கு கொடுக்கறது, அதனால உண்மையிலேயே உங்களுக்கு அந்த திறமை தேவைப்பட்டா மட்டும் வெளியில இருந்து எடுங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அதனால இது ஒரு சுழற்சி முறை தான். இப்போதைக்கு அது கொஞ்சம் அந்த சுழற்சி கீழே போகதான் செய்யும், திரும்ப ஒரு காலத்துல மேல வரும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஆனா இப்ப சொல்லிக்கிறது என்னன்னா, இப்ப இருக்கிற விதிமுறைகளை நம்ம சரியா நம்ம கடைபிடிக்கணும். அதுதான் இப்ப நம்ம எடுக்கிற ஒரே ஒரு இது. இந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகள் மீது ட்ரம்ப்புக்கு ஏன் இவ்வளோ ஆத்திரம் இல்லை கோபம்? மிக கடுமையான நடவடிக்கைகள். எடுத்துக்காட்டாக சில மாதங்களுக்கு முன்னால் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் கை கால்களில் விலங்கிடப்பட்டு இந்தியா கொண்டு வரப்பட்டார்கள். இது ஒரு இந்தியரா, ஒரு தமிழரா இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? பிழைக்க தான் போகிறான் அவனை மனித உரிமைகளை எல்லாம் காலில் போட்டு மிதித்து, ஒரு கை காலில் விலங்கி போட்டு, ஒரு விலங்கை விட கேவலமாக திருப்பி அனுப்புறதுன்றது அவ்வளவு ஒரு உயரிய நாகரிகம் கொண்ட நாட்டுக்கு அழகுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இது ஒரு உணர்வுபூர்வமான கேள்வி. சரி, இதுக்கு முழுமையா நான் பதில் சொல்ல விரும்பல. இருந்தாலும் அதை நான் தொலைக்காட்சியில பார்த்தேன். இதுக்கு இந்திய அரசாங்கம் எந்த விதமான நான் சொல்றதை விட இந்திய அரசாங்கம் இதுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கல. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்க, வெளியுறவுத்துறையில இருந்து சொன்னது என்னன்னா, நான் சொன்னது தவறா கூட இருக்கலாம், பட் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, யார் சொன்னாங்கன்னு தெரியல, இந்த மாதிரி சட்ட விரோதமா ஏறினவங்களை இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த நடவடிக்கையை பற்றி பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுது, இது அந்த நாட்டுடைய சட்டம், இதுல நாம தலையிட முடியாது, இது அந்த நாட்டுடைய விதி, அதை பத்தி நம்ம பேச முடியாது அப்படின்னு மக்களவையிலே சொல்றாரு. அததான் நானும் சொல்ல வரேன், கொஞ்சம் தடுமாறி சொல்ல வரேன். அப்படிதான் அவரு இந்திய அரசாங்கம் அதை எதுக்கல, கண்டிக்கல. அது அவங்க சட்டம், நம்ம போனதுதான் தப்பு,
நான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்திய அரசாங்கமே அதை வந்து சொல்லிடுச்சு. அதுக்கு மேல நம்ம அது கருத்து சொல்றது சரியா இருக்காது. அவங்க சட்டம் அது. ஆமா. அப்ப சட்டம் இருக்கும்போது அந்த சட்டத்தை மதிக்கணுன்ற மாதிரி இந்திய அரசாங்கமே சொல்லிடுச்சு. இந்திய அரசாங்கம் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் சொல்லும் போதே இந்த மாதிரி பேசும்போது, அமெரிக்காவில் பேசும்போது இந்த மாதிரி இருந்தா அனுப்பிச்சு விடுங்க, இந்திய குடிமகனா இருந்தா நாங்க எடுத்துக்குவோம் அப்படின்னு தான் அவரும் சொல்லியிருந்தாரு. அதனால அவங்க அந்த 2 நாடும் அவங்க கொள்கை அளவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு மிக பிரச்சனையாக இருக்கிறது இந்த மெக்சிகன் குடியேற்றம் தான். அவங்க பக்கத்து நாடு அது இல்லையா? அதுலேருந்து தினந்தோறும் ஒரு நூற்றுக்கணக்கான அகதிகள் வேலிகளை தடைகளை தாண்டி உயிரை பணயம் ஒத்து வராங்க. இப்போ டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய ஆட்சியின் கீழ் பல்லாயிரம் கோடி செலவில் வந்து முள்வேலிகள் அமைக்கப்படுது. காடு மலைன்னு கூட பார்க்காம பல்லாயிரம் கோடி செலவில் பல மைலுக்கு. மெக்சிகோவின் சூழல் என்னங்க ஐயா? ஏன் அங்கே தினந்தோறும் வந்து உயிரை பணைய வச்சு பல நூற்றுக்கணக்கான பேர் செத்து கூட போகிறாங்க? எதுக்காக அமெரிக்காவை தேடி வராங்க? அதுதான் அது வந்து அந்த சூழல் என்னன்னு சொன்னீங்கன்னா, மெக்சிகோ வந்து அது வந்து கீழே இருக்கிற ஒரு எல்லை பகுதி. மெக்சிகோ முன்னாடி வந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற சமீபத்து ஆய்வுப்படி பாத்தீங்கன்னா மெக்சிகோவில் அதிகமா வர்றதில்ல. மெக்சிகோ வழியா இந்தியன் நிறைய வந்திருக்கிறாங்க, இந்தியர்கள். மத்த தென் அமெரிக்க நாடுகள் எல்லாமே மெக்சிகோ தான் வந்து உங்களுக்கு நுழைவாயில் மாதிரி. அங்க என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த போதைப் பொருள் அந்த மாதிரி கும்பல், கொலம்பியா அந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பு அதெல்லாம் கொஞ்சம் குறைவு. அதனால அவங்க வேலையை தேடிதான் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்க. அது என்ன, இப்ப நீங்க வந்து பெரிய அளவுல பாத்தீங்கன்னா அங்க வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கணும் நம்ம. அதுதான் இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா டெஸ்லா அந்த கார் கம்பெனி இருக்குதுங்களா, அவங்க வந்து மெக்சிகோல வந்து உற்பத்தியை தொடங்கி இருக்கிறாங்க. சரி சரி. அந்த மாதிரி இப்போ நிறைய அந்த இதுக்கு என்ன நான் சொல்ல தீர்வு என்னன்னா, நம்ம வந்து அந்த பெரிய நிறுவனங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த நிறுவனங்கள் போயிட்டு அந்த தென் அமெரிக்கால ஒரு சில அந்த அரசியல் சூழல் அவங்களும் அதுக்கு தகுந்தமான சூழலை உருவாக்கி கொடுக்கணும். அங்க வேலை வாய்ப்பை நம்ம வந்து உருவாக்கணும். அங்க நம்ம வந்து அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கும் பொழுது அவர்கள் உயிரை பணயம் வைத்து இங்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அமெரிக்கா தரப்பிலிருந்து பார்த்தால் நீங்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வரும் பொழுது அவர்களுக்கு தேவையான வசதிகள், தண்ணீர் வசதி, இல்ல சாலை வசதி, இல்ல வீட்டு வசதி போன்ற கட்டுமானங்களை யார் கட்டுவது? கணக்கில்லாமல் கட்டுவது என்பது கடினம். உங்களுக்கு புள்ளியியல் துறையில் அவர்கள் வரமாட்டார்கள். அவர்களுக்கு வரி பணம் அரசாங்கத்திற்கு வராது. இது வந்து ஒரு கட்டுக்குள் இருக்க வரை பிரச்சனை இல்லை. அது அமெரிக்காவால் வந்து நம்ம இது பண்ண முடியும். ஆனா அதே ஒரு வருஷ கணக்குல அதிகமா ஒரு இதுக்கு மேல போகும் பொழுது அந்த அமெரிக்காவின் வாழ்க்கை தரம் வந்து உங்களுக்கு குறைஞ்சு போகும். ஏன்னா இது கணக்கிலே வராம இவ்வளவு மக்கள் உள்ள வரும் பொழுது அவங்களுக்கான வசதி அந்த வாய்ப்பை வந்து அரசாங்கம் பண்ணி கொடுக்க முடியாது. அது வந்து மற்ற எல்லாத்தோடைய இது இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பணி செய்யும் போது அவங்களுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்காது. அதோட கம்மி ஊதியத்துக்கு வேலை செய்வாங்க. ஏன்னா அவங்களோட இருக்கிற அந்த முதலாளி வந்து அவங்கள மிரட்டுவாங்க, நீ வந்து சட்டவிரோதமான குடியேறின, உனக்கு $10 பதில் $5 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கும் கஷ்டம், இவங்களுக்கும் கஷ்டம், எல்லாமே வந்து அந்த இதுக்கு என்னன்னா அதுதான் வந்து அங்க வேலை வாய்ப்பை உருவாக்கணும். இன்னொன்னு அந்த விசா படி சட்டப்படி உள்ள வர்றதுதான் வந்து சரியா இருக்கும்னு நான் நம்புறேன். ட்ரம்ப் நடவடிக்கைக்கு பின்னால் இருக்கிற சமூக பொருளாதார அரசியல் தாக்கங்களுடைய ஒரு உண்மை நிலையை சொன்னீங்க. அது உண்மைதான். நான் அசாமில் பயணம் செய்கிற பொழுது 2 கோடி குடியேற்றவாசிகள் அசாமுக்குள்ளே வந்திருக்காங்க. அந்த மாநிலத்தினுடைய சமூக பொருளாதார அரசியல் நிலையே மாறி கிடக்கிறத நான் பார்த்தேன். இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த மாநிலத்தில் 70 லட்சம் புலம்பெயர் தமிழர்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள், குறிப்பாக பீகாரிகள் வந்து உள்ளே வந்துட்டாங்க. அது ஒரு ஆய்வு எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. 1.5 கோடிக்கும் அதிகமான வட இந்தியர்கள் தமிழகத்தில் வந்துட்டு இங்கே வாக்குரிமையும் வேணுன்றாங்க. இந்திய தேர்தல் கமிஷன் அதை பரிசீலிக்குது. அப்படி பரிசீலித்து அவர்கள் வாக்களிப்பார்களானால் தமிழகத்தினுடைய அரசியல் சமூக பொருளாதார நிலைமையை மாறி போயிடும், ஆபத்து இருக்குது. இப்போ அது சம்மந்தமான ஒரு பரவலான பேச்செல்லாம் எழுந்துட்டு வரதை பார்ப்பீங்க. புலம்பெயர் தொழிலாளர்களால் அல்லது இந்த மாதிரியான குடியேற்றவாசிகளால் அந்த நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை என்பது பாதிக்கப்படுறத இப்போ தான் தமிழ்நாட்டில் உணர ஆரம்பிச்சிருக்கோம். இதை கேள்விப்படுறீங்களா? இப்போ சமீப காலங்களில் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அதாவது நீங்கள் வந்து ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்தை வர்றதே உங்களுக்கு பாதிப்புன்னு சொல்கிறீங்க.
அமெரிக்கா போனனால வெளிநாட்டுல இருந்து உள்ள வராங்க, அது இன்னும் பாதிப்பு அதிகமாக தானே இருக்கும். ஆமா. அப்படி பார்க்கும் பொழுது இது என்ன கேட்டா வந்து எல்லா நாட்டுக்கும் அவங்களுடைய எல்லையை பாதுகாக்கிற உரிமை இருக்கு, அவருடைய குடிமக்களை பாதுகாக்கிற உரிமை இருக்கு. ஏன்னா இது உள்ள வரும்பொழுது உங்களுக்கு போதைப் பொருள் உள்ள வருது, அவங்க என்ன மாதிரி மனிதர்கள், அவங்களுடைய பின்புலம் என்னன்னு தெரியாம உள்ள வராங்க. இதெல்லாம் கூட ஒரு சில காரணமா இருக்கும். நீங்க இந்திய நாட்டுக்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னாலும் இது வந்து ஒரே நாடு. இங்க ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வந்து நம்ம எளிதா போக முடியும், அதை வந்து சட்டப்படி போகலாம், அதை வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. இது என்னன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஏன் உள்ள வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க வந்து வேலை வாய்ப்பு இருக்கு, நம்ம இளைஞர்கள் அந்த வாய்ப்பு எடுக்கிறதில்ல. நீங்க வந்து எங்க ஊர் வரைக்கும் அந்த வேற அந்த போர்வெல் அந்த மாதிரி அந்த ஆழ்துளை கிணறு அந்த மாதிரி போடும்போது, இல்ல அங்க இருக்கிற ஒரு கடைகள்ல சாதாரண ஒரு தேநீர் கடை வரைக்கும் இங்க வந்து ஹிந்திக்காரர் வந்து வேலை செய்யறாங்க. அப்ப நம்ம ஆளுங்க ஏன் வேலை செய்யறதில்ல? நம்ம கிட்ட வந்து அந்த மாதிரி வேலையாட்கள் இல்லையா, இல்ல நம்ம எல்லாம் படிச்சு அமெரிக்கா ஜப்பான் அப்படி போயிடுறோமா எனக்கு தெரியல. அதனால அந்த வேலைக்கு வந்து இதே கிட்டத்தட்ட அமெரிக்காவில் சொன்னதுதான். இன்னொரு காரணம் வந்து அந்த வட இந்தியாவில் வந்து வேலை வாய்ப்பு வந்து குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க வந்து நம்ம கொடுக்குற அந்த கம்மி சம்பளமே அவங்களுக்கு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அந்த முதலாளிங்க வந்து அவங்கள வந்து வேலைக்கு வைக்கிறாங்க. அதேதான் நானும் சொல்லிக்கிறேன். இப்ப அந்த மாநில அரசாங்கங்கள் இல்ல இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து நமக்கு அங்க இன்னும் எல்லா மாநிலத்திலையும் வந்து கொஞ்சம் சரிசமமா அந்த வேலை வாய்ப்பை உருவாக்குனா அவங்க இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. சரி 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 சரி, அதுதான் சொல்லணும். ஒரு அமெரிக்க வாழ் தமிழராக இந்த கேள்வி முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கினால் அபராதம் விதிக்கப்படும் சொல்றாரு. உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யாவுக்கு இந்தியா ஆதரவளித்தால் அது மோசமான விளைவை தரும்னு எச்சரிக்கிறாரு. இந்த மாதிரியான பேச்சுகள் நடவடிக்கைனால அமெரிக்க இந்திய உறவுகள் பின்னடைவில் போகிறத ஒரு கவலை தரும் விஷயமா பார்க்குறீங்களா எப்படி? ஆமாம், அது வந்து ஒரு கவலையான விஷயம்தான், அது உண்மைதான். ஆனால் அதற்கான தீர்வுகள் எட்டப்படும் என்று உறுதியாக நம்புகிறேன். சரி சரி. அந்த என்ன கேட்டால் அந்த போர் எல்லாமே வந்து எனக்கு பிடிக்கல. எல்லா போருமே வந்து முடியணும், சரி, உலகம் வந்து ஒரு ஆயுதம் இல்லாமல் துப்பாக்கி இல்லாத ஒரு உலகத்தை பார்க்க வேண்டும், அது போன்ற ஒரு சமுதாயத்தை பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல். மனிதன் வளர்ந்து நிறைய வந்து கொண்டிருக்கிறான். அந்த கற்காலத்திலிருந்து எவ்வளவோ முன்னேறி விட்டோம். நாம் நாகரிகம் வளர்ந்தவர்களா சொல்லுகிறோம், ஆறறிவு கொண்டவர்களா சொல்லுகிறோம். இன்னும் ஏன் துப்பாக்கியை ஏந்தி நாம் தீர்வு காண்கிறோம் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. பேச்சுவார்த்தை வழியாக ஒரு தீர்வு காண வேண்டும். அது மாதிரி ஒரு சூழல் எல்லா நாட்டுக்கும், இந்தியா பாகிஸ்தான் எது எடுத்தாலும் பேசி ஒரு தீர்வு காணும் ஒரு சூழல் வர வேண்டும். துப்பாக்கி ஆயுதம் இல்லாத ஒரு உலகம் வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்பதுதான் தமிழ் கவிஞனின் கனவாக இருக்கிறது. நாம் நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். அமெரிக்கா செல்வது என்பது பல இளைஞர்களுடைய ஒரு வாழ்க்கை லட்சியமாகவும் கனவாகவும் இருக்குது. தமிழக இளைஞர்கள் மத்தியிலும் என்றைக்கும் அப்படி தான் இருக்குது. அப்படி கனவை கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவாக இருக்கும்? அதாவது அமெரிக்கா செல்வது இல்லை ஐரோப்பா செல்வது கனவாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய மூலதனம். உங்கள் திறமை, நீங்களாக இருங்கள். உங்கள் பண்பாடு, உங்கள் திறமை, இதில் உறுதியாக இல்லுங்கள். அந்த திறமைக்கு ஒரு அங்கீகாரம் தான் அமெரிக்கா கொடுக்கிறது, அதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. அமெரிக்காவினால் நீங்கள் பெரிதாக மாறுவதில்லை. உங்கள் திறமை, அவர்கள் அதற்கான ஒரு கட்டுமானத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், அதற்கான வசதியை வைத்தார்கள். உங்கள் திறமை இருந்தால் நீங்கள் அங்கே ஒளிரலாம். அதே போல் இப்பொழுது பல நாடுகள் வந்து விட்டது. நீங்கள் திறமை இருந்தால் இந்தியாவிலுமே நீங்கள் ஒளிரலாம். இங்கு நிறைய வாய்ப்பு வந்து விட்டது. அதனால் நீங்கள் அந்த சூழலுக்கு ஏற்ப உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுடைய திறமை என்ன, நீங்கள் எது மாதிரியான மனிதர்கள், உங்களுடைய வாழ்வை எப்படி அமைக்க வேண்டும் என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அதை முடிவு செய்தால் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் ஒரு நாட்டை தேர்வு செய்யலாம் உங்கள் திறமைக்கு ஏற்ப. அது இந்தியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், எங்கிருந்தாலும் உங்கள் வாழ்க்கை சிறக்கும். திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். நன்றி ஐயா.
பல்வேறு நேர நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மிகச்சிறப்பாக பங்களிப்பை வழங்கியமைக்காக எனது சார்பிலும் இந்த நிறுவனத்தின் சார்பிலும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா.